எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறமா 3 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன்னா. தயிர் கெட்டியாக இருக்குது, நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக ஆயிரும். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்னதாக 4 துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 5 வெண்டைக்காவை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் போடணும். நான் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் வெண்டைக்காவெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு அதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இது கூட நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5-6 நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா அந்த வெண்டைக்காவோட மேலே தோல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 கப்பு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஆகும்னா நொரை வரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி அப்படியே பொங்கி வர ஆரம்பிக்கும். லைட்டாக கொதி வந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். இந்த டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா என்ன ஆகும்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அப்படியே தனியாக தண்ணி மட்டும் தனியாக தெரியும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்படியே பொங்கி நுர வர ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்புலேருந்து மோர் குழம்பை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.